பாட்டி வீடு எதுவும் சரியா தெரியுமா உனக்கு? நீ பாட்டி இங்கதான் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டே இருக்கிற. எவ்வளவு தூரம் தான் நடந்து வரது? காலை வலிக்குது எனக்கு. வந்துருச்சு இதுதாண்டி. அவங்க வீட்டுல என்ன கார்த்திகை தீபம் கும்பிட்டு இருப்பாங்க. இப்படி கொழுக்கட்டை எத்தனை போய் கொடுக்குறது தான் அவங்க சாப்பிட போறாங்களே. அவங்க வீட்டுல கும்பிட்டு இருக்காங்க, கும்பிடல, அது அப்பாற்பட்ட விஷயம். நான் வந்து கொடுக்க போறேன். சரி லூசுமா நீ? நான் லூசுதான். ஒரு பண்டிகை வந்தா பலகாரங்களுக்காரனா எதுக்கு செய்யறது? அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டுக்கு தான் நம்ம உண்டிய சாப்பிட்டுக்க செய்யறோம். எத்தனை பேர் கூட ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்குதே, அதை வேணா சாப்பிட்டு போறேன்னு சொல்ல போறாங்க பாரு. சொன்னாங்கன்னா அதே சாப்பிட்டு தான் வரணும். அப்புறம் எதுக்கு விஷத்துக்கின்னு போயிருக்கா? ஒருத்தி இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த வீடு நில்லடி. சரியா தெரியுமா? தெரியும். எங்கம்மா யாரையும் காணா? வீட்டுக்குள்ள இருப்பாங்கடே, கூப்பிடலாரு. பொண்ணம்மா அவங்களுக்கு வயசு இருக்கும் பொழுது சரியா காது கூட கேட்டுக்காது. நல்லா சவுண்டா கூப்பிடு. அவ என்ன விட 5 வயசு பெரியவடி. அப்ப சுத்தமா இப்ப காது கேட்காது. சத்தமா கூப்பிடு. பொண்ணா அது யாரு? நானா? பொண்ணை முதல்ல சாட்டா பொண்ணுன்னு கூப்பிடுறேன். கும்பிடுடி. பொண்ணு பையனு நல்லாதான் இருக்குது பேரு. யார் இது? நம்ம வீட்டாண்ட அகல் வாங்கத்துக்கு வந்திருக்காங்களா? இருக்கும் காத்தி எடுத்து 3 நாள் அகல் ஏற்றுவாங்களா? என்னம்மா வேணும் உங்களுக்கு? நம்ம உங்க வீட்டுக்குள்ள கத்திருக்கோம், அவங்க இந்த பக்கம் வராங்க பாரு. பொண்ணு இங்க இருக்கே, நீ வீட்டுக்குள்ள இருக்க. நான் குரல் கொடுத்துருக்கேன். கமலா நீ வா. அப்புறம் யாரும் அகல் வாங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். செங்கலமா விளக்கேற்றுறோம்ல, அதுக்கு என்ன வாங்கத்துக்கு போயிருந்தேன். அதுவும் கரெக்டாக நீ வர நான் பார்த்து போயிருக்கேன் பாரு. வந்து ரொம்ப நேரமா நிற்கிறீங்களா? இல்லடி இப்போதான் வந்தோம். வந்து 2 குரல் கொடுத்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்டேன். சரி வாடி உள்ள வாடி. ஆமா எப்படி இருக்க? நல்லா இருக்க பாட்டி. நீ பாட்டின்னு கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசா இல்லைம்மா. உங்க அம்மா விட எனக்கு 10 வயசு கம்மி தான். ஆண்டினே கூப்பிடு. அது ஆண்டியா? அம்மா வந்து 5 வயசு அதிகம்னாங்க, இவங்க 10 வயசு கம்மின்றாங்க. யார் சொல்றது உண்மைன்னு தெரியலையே. என்னம்மா நீ ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்றாங்க. அதான் இப்போ ரொம்ப முக்கியம். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க வாங்க. வரோம். பரவாயில்லையம்மா, வீடு சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் கூட சோஃபா கிடையாது, இவங்க வீட்டில் பஸ் சோஃபாலாம் இருக்குது. வாய் வச்சு கும்பிடுது. உட்காருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துன்னு வரேன். காஃபி, டீ, மோர் என்ன வேணும்? காஃபி மட்டும் கொடுங்க. நல்லா நிறைய சக்கரை போட்டு நான் தூக்கலாக கொடுங்க. சரி உட்காருங்க. என்ன பாட்டில் இங்கே இருக்கட்டும், அப்புறம் மறந்துடுவேன். விளக்க ஈஸியாக இருக்கும். ஏடி உட்காடி, அங்கேயே நடி வேடிக்கை பார்த்துனக்க. வெளியில பார்க்க வேற மாதிரி இருந்தது, உள்ள வேற மாதிரி இருக்கு வீடு. ஆமா உட்கார். ஏடி கீழே உட்காந்துட்டேன், மேலே உட்காரு. இருக்கட்டும்மா, நீங்க 2 பேரும் உட்காந்து என்ன பேசுங்க? நான் கீழே உட்காந்துக்கிறேன். நல்ல வட்டமா இருக்கு. கமலா கேட்க வந்துட்டேன். சக்கரை நிறைய போடுவா இல்லை கம்மியாக போடணுமா உனக்கு? எனக்கு திட்டமாக போடுறீ. சுகர் கிக்கர்லாம் எதுவும் இல்லை. பரவாயில்லையே, இந்த காலத்தில் சுகர் இல்லாதால பரவாயில்ல. இந்தாடி கொழுக்கட்டை செஞ்சோம், அதை எடுத்து வந்து ஒன்று கொடுக்கலான்னு வந்தேன். கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பணம் உள்ள வச்சு தானே வேக வச்சு செஞ்சேன். ஆமாடி அப்படி தானே செஞ்சேன். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த எத்தனை உழவி கொடு. நம்ம சொன்னேன் அவங்க வீட்டில் செஞ்சுருப்பாங்க, இன்னைக்கு கொடுக்குறது வாங்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு. பாரு எவ்வளோ சந்தோஷமாக வாங்கின்னு போகிறா பாரு. எப்படிதான் கார்த்திகை தீபம் வீட்டில் எல்லா வீட்லையும் செஞ்சுருப்பாங்கம்மா கொழுக்கட்டை. அவங்க வீட்டில் 1000 செஞ்சிருந்தாலும் நம்ம எடுத்து கொடுக்குறதுல அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா? உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. அதுக்கு இல்லடி, அவங்க வீட்டில் 1000 செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நம்ம வீட்டில் என்ன செய்யறோமோ அதை 2ஆவது கொடுக்கணும். கொடுத்து சாப்பிடணும். பார்க்கலாம். இந்தாடி காப்பி தடி. குடுடி. இந்தாடி உனக்கு காப்பி. கொடுங்க ஆண்டி. ஏடி நீ குடிக்கலையா? இல்லடி நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தான் குடிச்சிட்டு போய் எண்ணெய் வேணாம் போனேன் விளக்கேற்றத்துக்கு. செங்கல் எண்ணெய் வேணால, அதனால இப்போ நான் அப்புறமா தான் குடிப்பேன். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் குடிப்பேன். ஒரு நாளைக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி தான் குடிப்பேன். நிறைய வாட்டி குடிக்கிறது இல்லை. நம்ம பித்தாய் போய் தலைக்கு இருக்கு சுத்த ஆரம்பிச்சிடுது. ஒரு நாளைக்கு நான் கூட 2 வாட்டி இல்லைனா 3 வாட்டி தான் குடிப்பேன். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளில வந்தால் இந்த மாதிரி குடிக்கிறது தான். இல்லை வீட்டில் தான் காலைல ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி தான். இதுக்கு நடுவில் கேட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒன்று தான் கொடுப்பாங்க. காப்பி குடிக்கிறதுக்கே இங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், நாங்கள் வீட்டில் காப்பியே போட்டு தரல, நம்ம கொடுமைப்படுத்துகிறோம். சரி உட்கார், நீ உட்கார். அப்புறம் உன் பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அவன் வெளியூரில் போய் வேலை அவளுக்கு அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குது. அங்கேயே படிக்கிறாங்க பசங்களாம். எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போவான். வெளிநாட்டில் இருக்கானா? ஏன் உன்னை கூட்டிட்டு போல? உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டான். கூப்பிட்டான், நீ வாமா என் கூடிய வந்து இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு. அங்கெல்லாம் வந்து கதவு திறந்து கூட வெளியில் எங்கேயும் போக முடியாது போல இருக்குது. ரூம்குள்ளேயே ஜெயில் கைதி மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு இந்த கிராமத்தை சுற்றி வந்துட்டு ஒரே ரூம் அடைஞ்சிருக்கணும். என்னாலாம் முடியாது, நான்லாம் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். ஏன் நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டுருக்க? போக வேண்டியது தானே. என்னால் எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது, என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது சொல்லு பார்க்கலாம். உன் பிள்ளை உனக்கு காசுலாம் அனுப்புறேன் கரெக்டாக? அதெல்லாம் அனுப்பிச்சிடுவா. மாதம் 6ஆம் தேதி ஆனால் வந்துடும். அப்புறம் ஏன் அகல் வித்து நிற்கிங்க? அவன் கொடுக்குற காசு யாருக்கு வேணும்? அவன் கொடுக்குற காசை நான் வந்து பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறேன். அவன் காசை 10 பைசா கூட இருக்க மாட்டேன். அவன் வந்து நான் செத்த பிறகு அவனை எடுத்துகிட்டு போட்டோம். இதான் இப்போ நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட்றேன். அவன் பணம் எனக்கு தேவை கிடையாது. ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளை தானே, உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறல, அதை செலவு பண்ண வேண்டியது. நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு அகல் விற்கிறேன் மீன் விற்கிறேன்னு சுற்றி நிற்கிங்க? என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட வேண்டி. அவன் காசு எனக்கு தேவை கிடையாது. என் பேரன் பேத்தி எடுத்துக்கிட்டோம், சேர்த்து வச்சிருக்கேன், பேங்க்கில் போட்டு வச்சிருக்கேன். அவங்க அனுப்பிச்ச காசெல்லாம். இந்த காலத்து ஆளுங்களாம் ரொம்ப திமிர் பிடிச்சதுங்களா இருக்குதுங்கம்மா. சரி உனக்கு எது இஷ்டப்படுதோ செய்யி. கேட்க ரொம்ப கஷ்டப்படாத. இப்போ நடந்து இப்போ ஒரு 4 தெருவுக்கு போகிற 5 தெருவுக்கு போய் அகல் விற்கிறதோ இல்லை மீன் விற்கிறதோ சீசன் தகுந்த மாதிரி விற்பேன். இப்போ அகல் சீசன் தான் அகல் விற்கிறேன். இல்லைனா மீன் இறலாம் வாங்கி வந்து விற்பேன். இப்போ இதை நடந்து போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தாலும் என் உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்து வச்சுக்க நானும் நோயாளி ஆகிடுவேன். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுனால அங்கங்கே நடக்கிறேன், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. நான் சம்பாதிச்சு நான் நிம்மதியாக இருக்கிறேன், யார் கையும் எதிர்பார்க்காம.
நமக்குலாம் வேலை செய்யணும் கஷ்டமா இருக்கு. இந்த பாட்டியை பார்த்து இந்த வயசுலயும் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. சரி, இவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்டி. நீ என் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம். எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது வா பேசலாம். வரேன்டி. சரி, நான் வரட்டுமா? இருந்து சாப்பிட்டு போடி. மதியானத்துக்கு மீன் குழம்பு வைக்கிறேன். இருக்கட்டும். நாங்கள் இப்போ மீன் மார்க்கெட்டு தான் போகிறோம். மீன் யாரெல்லாம் வாங்கி போய் வீட்டில் போய் செய்யணும். சீக்கிரமாக போனால் தாண்டி விலை கம்மியாக கிடைக்கும். லேட்டாக போனீங்கன்னா விலை அதிகமாகிடுமே. சரி போயிட்டு வரோம். கமலா, மீன் மார்க்கெட்டில் என் பேர் சொல்லு. 10 ரூபா கம்மி பண்ணி தருவாங்க. சொல்கிறேன்டி. இல்லைன்னா நானே வரட்டுமா? வேணாண்டி நீ வீட்டில் ரெஸ்ட் எடு. நாங்கள் போய் வாங்கிக்கிறேன். சரி, பொண்ணு தாய் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். பொண்ணு தாய் தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லு. உனக்கு மீனில் விலை கம்மியாக தருவாங்க. சரிடி. நம்ம இந்த பாட்டி டம்மி பீஸ்ன்னு வச்சு எவ்வளோ பெரிய ஆள் பற்றியா? அம்மா டைம் ஆகுது, வாமா போகலாம். வந்துட்டேன்டி. பரவாயில்ல, நம்ம தேடி வீடு வரைக்கும் வந்திருக்கல. கமலா நல்லவ தான். ஆனால் பொண்ணு இருக்க பற்றியா வச புச்சா இருக்க முடியாது. என் மருமகளை பார்த்த மாதிரி இருக்குது இவளை பார்த்தா. அவளுக்கு பயந்துருந்தா நானே வெளிநாட்டுக்கு போகாமல் இருக்கிறேன். அங்கே போனால் வாயாடியே 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அவள் ஒன்று பேச நான் ஒன்று பேச இங்கே நிம்மதியாக இருக்கிறேன். 5 நிமிஷத்தில் அவளை பார்த்த மாதிரி நானே பயந்து போயிட்டேன். கொஞ்சம் நெஞ்சம் வாயா அவளுக்கு. சரி, நம்ம போயிட்டு மீனெல்லாம் கழுவிட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம். வண்டி மட்டும் இங்கே இருக்க, ஆளை காணோம். எங்கே போயிட்டாரு? ஒரு நேரத்தில் போயிட்டாரா கிடைக்க? இருக்கும். அது சரியான கஞ்ச பேசினாரு. வண்டியில் எங்கே பெட்ரோல் கல்லில் போய் நந்தே போயிருப்பாரு. பொழுது விடிஞ்சா இந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம வீட்டு எருமைக்கு அறிவே இருக்காது. ஏண்டியா? ஐயா, நீங்க எங்க தான் இருக்கீங்களா? கடைக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். எங்க போயிட்டீங்க? ஏண்டி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? பெருக்கி நம்ம வீட்டு குப்பையை எடுத்துன்னு போய் பக்கத்து வீட்டில் தள்ளாதன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம வீட்டிலேயே போட்டு எரிக்க வேண்டியது, இல்லைன்னா எடுத்துன்னு உரக்கோயில போட வேண்டியது தானே. ஏண்டி அவங்க வீட்டாண்ட எடுத்துன்னு போய் போட்டு வர? இது ஒரு கதைன்னு காலையில கூப்பிட்டு சொன்னால அவ கூப்பிட்டேன். அவ வீட்டாண்ட வரைக்கும் போய் கதை கேட்டுன்னு வரீங்க நீங்க. இந்த பரிமளத்துக்கு இன்னைக்கு இருக்குப்ப. நீ ஒழுங்கா நடந்துக்க வேண்டியது. நீ பண்ணதாண்டி அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் பொம்பளைக்குள்ள நாங்க பேசிப்போம். நீங்க இன்னும் இது தலையெடுத்தவல. கடைக்கு போயிட்டு 1 கிலோ கறி வாங்கிக்கோங்க, மட்டன் வாங்கிக்கோங்க, 1 கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க. சீக்கிரம் வாங்கின்னு வாங்க, குழம்பு வைக்கணும். என்னமோ இந்த சாம்பார் காரக்குழம்பு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடக்குது. இல்லை எங்கன்னா சீக்கிரமா எழுந்து போய் வாங்கினீங்களா? வாங்கினீங்க இட்லி ஊற்றி வச்சுட்டு கறி குழம்பு செஞ்சுருக்கலாம். நல்லா தூங்க வேண்டியது. எழுப்புனா ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் தானே தூங்குறேன். ஏன்டி இன்னைக்கு என்ன சீக்கிரமா எழுப்புறேன்னு கத்த வேண்டியது. நான் ஃபுல்லாக தான் இந்த சட்னி சாம்பார்னு சாப்பிட்றோம். ஒரு நாளாவது நிம்மதியாக ஒரு இட்லி ஒரு கறி குழம்பு காலையிலேருந்து சாப்பிட முடியுதா? போங்க, முதல்ல போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க. இங்கே பேர் உனக்கு நல்லபடியாக சொல்கிறேன். ஒழுங்கா வீட்டை பெருக்குனியா, புரியுதா? நம்ம வீட்டு குப்பையை அந்த ஓரமாக போட்டு கொளுத்துனியா அப்படின்னு பட்டிக்கோ. இல்லைன்னா எடுத்துன்னு போயிட்டு உரக்கோயில போட்டுட்டு வா. அவங்க வீட்டை எல்லாம் எடுத்துன்னு போய் சேர்க்கிற வேலை வச்சுக்காத. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போங்க. இன்னொரு வாட்டி வீட்டாண்ட வந்து யாருன்னா கத்தின்னு இருந்தாங்க, சண்டை போட்டுருந்தாங்கன்னா அவ்வளோதான். நீ அது என் வீட்டாண்ட வந்து சண்டை போடுறது நான் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் போங்க. வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க பேர். குனிஞ்சே கூணு விழுந்துடும் போல இருக்குது. கொஞ்சமா வளரணும். பணமரமா இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்தா என்ன பண்ணுறது? முன்னாடியே கார் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். கார் வாங்கி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இல்லை எங்கன்னா குனிஞ்சு ஓட்ட முடியுதா? நான் எவ்வளோ தான் குனியுது இன்னும். இவர் மூஞ்சிக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்தது பிரச்சனை இல்லை. கார் வேறு வாங்கி தருவாங்க. வேணா சம்பாதிச்சு வாங்குங்க. இன்னும் வச்சுனே நான் சம்பாதிச்சு வாங்கிட்டு வேண்டி. ஆமாம், பொண்டாட்டிக்கு எது பேசின போய் எங்கே போய் விட போறீங்க? ரோட்டை பார்த்து போங்க. எங்கே அந்த பரிமளா? எப்போ ஆம்பளை வீட்டிலேருந்து வெளியில் வருவாங்க போட்டு கொடுக்கலான்னே சுற்றினு இருக்கும்போது அவள் வீட்டு மரத்துல இருந்தால் குப்பை மொத்தம் நம்ம வீட்டு வாசல் விழுது. பெருக்கி எடுத்து வந்து அவ வீட்டில் தான் போட முடியும். பின்ன அவ வீட்டு மரத்தை குப்பையை நான் வீட்டுக்குள்ளே போட்டுக்க முடியும்? ஆனால் நம்ம என் வீட்டு குப்பைக்கு வந்து போட்ட மாதிரி அவன் இந்த மனுஷன் ஆடிட்டு போகிறான். இவனை போட்டு கொடுத்துருக்குறான். குடும்பத்தை கலைக்கிறதா இருந்தால் 1 நம்பராக வந்துடுறது. முன்னாடி புருஷன் பொண்டாட்டி அப்படி நிம்மதியாக அப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கக்கூடாது. கண்ணு எதிர்க்க அப்படியே கண்ணில் எரியும். என்ன நாள் முடிய ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இவங்க வேற வந்துட்டாளுங்களா? ஆமாம், நான் சந்தோஷமா இருக்கேன். அவளுங்க பார்த்தாளுங்க. நானே கடுப்பில் இருக்கிறேன். அப்படின்னாச்சு நீங்களே கேளுங்கடி இந்த நாயத்தை. அவ பரிமள வீட்டு மரம் வந்து எங்கள் வீட்டுக்காக வந்து சாஞ்சி கிடக்குது. அவள் வீட்டு குப்பை மொத்தம் என் வீட்டு வாசலில் தான் விழுது. அதை பெருக்கி எடுத்துன்னு போயிட்டு நான் திரும்ப அவள் வீட்டு வாசலில் தலையை எடுத்துன்னு கொட்டிட்டு வரேன். அதுக்கு என் வீட்டுக்காரன் வெளில வந்தாலும் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறா, வீட்டு குப்பை மொத்தத்தையும் வேறு எதுவும் பொண்டாட்டி என் வாசலில் போட்டு வச்சுக்கிறான்னு. எந்த விதத்தில் நாயா? அவள் வீட்டு மரம் தாண்டி கொட்டிடுது. அவளே வந்து பெருக்க சொல்லணும். இனிமேல் நான் பெருக்கி எடுத்துமே கொட்ட பற்றியா அந்த முதல் தப்பு. உன்னை யார் பெருக்க சொன்னது? அப்படியே விட வேண்டியது தானே. என் வீட்டு வாசல் தண்ணி அசிங்கமாக இருக்குது. அவளுக்கு அறிவு இருக்கணும். ஏன்னா வாசலில் இவ்வளோ குப்பை ஊந்து கிடக்குது. சொல்லிட்டு இந்த மரத்தையாவது வெட்டினா இல்லை டெய்லி வந்து வீட்டையாவது பெருக்கிட்டு கொடுத்துட்டு போனோம். எதுவும் செய்ய மாட்டான். எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. நான் பெருக்கிட்டு குப்பை எடுத்துமே அவன் வீட்டில் கொட்டிட்டு வரேன். எல்லாம் எனக்கு தலை எழுத்து. என் புருஷங்கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்து அனுப்பிச்சுக்கிறேன். அந்த நெட்டக்காரன் வந்து அந்த ஆட்டம் ஆடிட்டு போகிறான். சரி விடு வீட்டுக்கு வாசப்படி தானே. ஆமாம், நீ வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் இருக்கும். என் வீட்டில் ஏணி படி தாண்டி இருக்குது. இந்த மரத்தை வெட்டின்னு போய் சொன்னேன்னு வச்சுக்கேன். நான் ஏண்டி வெட்டணும்? வேணா உன்னி வெட்டி கொட்டின்னு சொல்கிறாடியாவா? அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் பார்த்துக்கோ. அவள் வீட்டு மரம் தானே என் வீட்டு பக்கம் சாஞ்சி கிடக்குது. இன்னும் கொஞ்சம் காத்தச்சுன்னு என் வீட்டு மேலே விழும்புல இருக்குது. ஆமா, வீட்டு மேலே தான் சாஞ்சிருக்கு. வெட்டம் என்ன பண்ணுறது? பாரு நல்லா பாரு எப்படி எங்கள் வீட்டு மேலே சாஞ்சிருக்குது. இதை போய் நான் கேட்டேன்னா மரம் வளர்க்கறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பெரிய மரத்தை ஏன் வெட்டணும், ஏது வெட்டணும் என்ன கேள்வி கேட்குது. நீயே கத்தி எடுத்து வெட்டினா? நானும் சொல்லி பார்ப்பேன். வெட்டன்னு வச்சுக்க நானே தான் வெட்ட போகிறேன். பையனை சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மரத்தை வெட்டுறதுலாம் பாவம் தானே. இருக்கட்டும் விடு. மரம் வளர்க்குறதுல நான் தப்புன்னு சொல்லடி. அது அவள் வீட்டு பக்கமாக வளர்க்கணும். என் வீட்டு மேலேயே வந்து விழுது. அதை தான் நான் கேட்குறேன்.
ரொம்ப கஷ்டமா இருந்தா தினமும் காலையில எழுந்த உடனே என் வீட்டை வந்து பெருக்கி கொடுத்துட்டு போ. இது எனக்கு தேவையா? என் வீட்டு இருக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன், இவ்வளவு வேற வந்து வாசல் பெருக்கி கொடுத்துட்டு போகணுமா? சரி அந்த கதையை விடு. சண்டே ஸ்பெஷல்னா இன்னைக்கு ஐயோ இவன் கிட்ட சொன்னா இங்கேயே உட்காந்துருவாளுங்களே. அதுவாடி எனக்கு வந்து கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால வந்து கஞ்சி காசு இல்லாமன்னு பாக்குறேன். ஐயோ சண்டே போய் யாருன்னா வந்து கஞ்சி காசுவாங்களா? கறி மீன் எதனா எடுத்து செய்ய வேண்டியது தானே? எங்கடி காசே இல்லடி, கறி வாங்கினா ஒரு 200 ரூபாய் வைக்கணும். காசே இல்லை சுத்தமா, 50 ரூபா தான் இருக்கு. பெரிய பொண்ணே கேட்டீங்க? பேசுறதெல்லாம் கேட்டு தான் இருக்கேன். மதியத்துக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வச்சுட்டு அப்பளம் இருக்கலான்னு பாக்குறேன். ஆமா முருங்கைக்கீரை தான் மரத்துல ஃப்ரீயா கிடைக்குது எங்க வீட்டு பின்னாடி இருக்குது, அதை பச்சு தான் சாம்பார் வைக்கணும். வேற என்ன பண்றது, மனுஷனை கல்யாணம் பண்ணி இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்குது. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்லை நாலு மணி நானே. என்ன சொல்ற? ஆனா நீ இவ்வளவு மோசமா இருப்ப நான் நினைக்கல. வாயை திறந்தாலே பொய் பொய் பொய். நான் என்னடி போய் சொன்னேன், நானே பாவண்டி. ஆமா ரொம்ப பாவம் தான் நீ. ஆமா வாயை திறந்தா பொய் தான். எதுக்கு இந்த 2 பேரும் இப்படி குதிக்கிறாளுங்க? வர வழியில உன் வீட்டுக்கார பார்த்துட்டு தான் வரேன். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. மட்டன் 1 கிலோவா, சிக்கன் 1 கிலோவா, இங்க வந்து முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வைக்க போற நாடகம் நடிக்கிறிய நீ. நட்டக்கால் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து தான் போயிருக்கானா? நடிக்கிறதுக்குனே இருக்கிறாமா அவன். இவங்க எப்படி இப்போ சமாளிக்கிறது? என் வீட்டுக்கா சொல்றியா? ஆமா 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 வாங்கிட்டு தான் போயிருக்காரு. ஆனா அது எங்களுக்கு கிடையாது, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கா. வேற பொய் மேல பொய் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு மிதி மிதின்னு மெச்சிருவேன் உன்னை. ஐயோ மிதிச்சிருவாப்புல இருக்க. நாங்களாம் எங்க வீட்டுல வாங்குறது கிடையாது, செய்யறதே கிடையாது. இப்போ நீ வாங்கறத பார்த்தா நாங்க கண்ணு வச்சிட போறோம், என்கிட்ட எப்படி சொல்றியா நீ? அதுக்கு இல்லடி, உன் சிக்கனை மட்டன் நீயே சாப்பிடு. வாகிதா நம்ம வந்து கோமதி வீட்டுக்கு போலாம். இவெல்லாம் ஒரு பொம்பளையா? வாயை தந்தா பொய்யா வருதுமா. இந்த வேலை போயிட்டாளுங்க. நில்லு, நம்ம ஏன் போனோம்? நீ தானே போனான்னு சொன்ன. இது ஒரு நிமிஷம் இரு. எங்க கிட்ட பொய் சொன்னல நீ. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு உங்க வீட்டில் தான். போ உள்ள போய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. ஏடி கோமதி வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் போல. போ உள்ள போய் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. கீதா நீ அடுப்பு பற்ற வை. இன்னைக்கு சமைக்கிறோம், இங்கேயே சாப்பிட்றோம். நம்மளே ஏமாத்திர முருங்கைக்கீரை சாம்பார்னு. இன்னைக்கு அவளுக்கு சிக்கனும் கிடையாது மட்டனும் கிடையாது, மொத்தத்தையும் நம்மளே சாப்பிட்டு போகிறோம். ஐயோ நான் நாள் முடியும் ஓகேவா? நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் தானே வாங்கினோம். இப்பயாவது ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுதா பத்தியா? மனசு வருதா பத்தியா இதுக்கு? அக்கா அக்காவா யார் இது? நீலா எப்படி இருக்கீங்களா? அப்படி இது நாலு முடியோட தங்கச்சி. வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க. பெரிய பொண்ணு உனக்கு தெரியல? இதான் என் தங்கச்சி. இது தங்கச்சி வீட்டுக்காரர். புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆச்சு சொன்னேன்ல, அவங்க தான். இவங்க தான் இன்னைக்கு விருந்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் என் வீட்டுக்காரெல்லாம் வேணாம் சொன்னேன். அவங்க கிட்ட சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க? ஆமாம் பெரிய பொண்ணு, புதுசாக கல்யாணம் இருக்குல்ல, அதனால விருந்து கூப்பிட்டுருக்கேன். கஷ்ட காலம் அவங்களுக்கு. நீயே ஒரு பண்ணாட உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க பத்தியா அவங்க? பெரிய பொண்ணு மாப்பிள்ள எதுக்கு அசிங்கப்படுறது, கும்மனு. வாங்கம்மா வாங்க 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 மாப்பிள்ள வாங்க. உங்க அக்கா நேற்றே சொல்லிச்சு இது மாதிரி என் தங்கச்சி மாமலே வராங்க, விருந்து சமைக்க போறேன், வந்து கூட மேடம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கோம். அப்படியேக்கா எங்களுக்கு விருந்து சமைக்கிறதுக்கு தான் எல்லாரும் வர வச்சிருக்கியா? அண்ணே எப்படி இவ்வளவு கைட்டி உள்ளான்னு பார்த்தா இவ வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறாள். வாங்க வாங்க. வண்டியில இருந்து பேக் எடுத்து வந்துட்டு இந்த பேக் எடுத்து வந்துடுறேன். 4 முடியல பார்த்துன்னு இருக்குங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஆட்டம் அடுப்பு பத்த வையே. விருந்து மடமடன்னு ஏற்பாடு பண்ணு. புது மாப்பிள்ளை பொண்ணு வந்திருக்காங்க. நானும் 1 கிலோ மட்டன் 1 கிலோ சிக்கன் தண்ணி வேணாம் சொல்லியிருக்கேன். யாருக்கும் பத்தாதடி. எல்லாம் பார்த்துக்கலாம். வா வா.